மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இதுல பையன் பொண்ணு 2 பேரோட ஜாதகமும் இருக்கு. இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி வேற எதுவும் ஜோசியரை பாத்தீங்களாம்மா? இல்ல. ஆமா. இந்த 2 ஜாதகமும் சேரவே இல்லைங்களே. என்னங்க, லவ் மேரேஜா? ஆமா, 2 பேருமே விரும்புறாங்க. ஆனா 2 பேருக்கும் கட்டிக்கிற முறை தான். அதனால நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணோம். நியாயமா இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்க முடிவுக்கே வந்திருக்கணும். பொண்ணோட ஜாதகத்துல எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? ஆமாங்க, பிரச்சனை பையனுக்கு தான். இந்த ஜாதகம் உள்ள பொண்ண இந்த பையன் கட்டினான்னா கண்டிப்பா அவன் உயிருக்கு ஆபத்து வரும். இத சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜென்மமானாலும் இந்த பொண்ணை கட்டிக்க போறவங்களுக்கு அது பின்தொடரும். நீங்க சொல்ற மாதிரி என் பையனை பாம்பு கூட கடிக்க வந்துச்சுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணு தான். அதாவது இந்த பொண்ணோட ஜாதகம் தான். உண்மையை சொல்லணும்னா நாங்க இதுக்கு முன்னாடியே எங்க குடும்ப ஜோசியரை பார்த்தோம். இந்த ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு தான் சொன்னாரு. எதுக்கும் இன்னொரு ஜோசியரை பார்த்து கேட்போன்னு தான் இங்க வந்தோம். நீங்க இன்னும் எத்தனை ஜோசியரை பார்த்து கருத்து கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போற பதில் இதுதாங்க. இவங்க 2 பேரோட ஜாதக அமைப்பும் ஒண்ணுக்கொண்ணு எதிராக தான் இருக்கு. இப்படி உள்ள ஜாதகம் சேரவே கூடாது. இத சரி பண்ணவே முடியாதங்க. முடியும். இந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணையும் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனையும் கட்டி வச்சா எந்த சிக்கலும் இல்ல. இயற்கையா அமைஞ்சு வர்ற சில விஷயங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்மள மீறின சக்தி. இவங்க தான் ஒண்ணு சேரணும்னு விதியே முடிவு பண்ணிட்டா அதை நம்மளால மாத்தவே முடியாது. அதே மாதிரி இவங்க சேரக்கூடாதுங்கிற முடிவையும் நாம மாத்தவே கூடாது, மாத்தவும் முடியாது. சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு பையனோட உயிர் விஷயத்துல அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும்.